பெஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப புதுசாக இருந்துச்சு சவுண்டிங். அண்ட் நாங்கள் அந்த ஸ்டைல்ஸ் பற்றிலாம், அந்த பாட்டோட ஸ்டைல் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது இது ஷுவராக ஹிட்டுன்னு தெரிஞ்சிருச்சுங்க அப்போவே. ஸோ அந்த பாட்டோட ரிசல்ட் வரும்போது நாங்கள் ரொம்ப பெருசாக பேசிக்கல, ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது தான் அது. பிரதீப் சரிங்க சார், பிரதீப் சரிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் சார் நான் வந்து ஒரு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த விஷஸ் ஃபர்ஸ்ட். அண்ட் நான் வந்து ஒரு 3 பாட்டு பண்ணியிருந்தேன் இண்டிபெண்ட், கத்தி சேர ஆசை கூட, சித்திர புத்திரி. ஸோ அதை பார்த்துட்டு வந்தாங்க. அண்ட் முக்கியமாக ஒரு டெபியூட்டன் நம்பி இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரும்போது, அப்போ நம்மளுக்கு தெரியல நம்மளை நம்பி இத்தனை ப்ரொடியூசர்ஸ் வராங்க, இத்தனை டைரக்டர் வராங்கன்னா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண இல்லை, நம்ம கிட்டே ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, அதை நம்ம நல்லா டெலிவர் பண்ணணும்னு நம்பி வராங்க. ஸோ அதை நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். பிரதீப் சார், தமிழ் சினிமாவோட ரஜினி சாருக்கு ஒரு பேர் இருக்கு, அவர் ஃபார்முலா பிரேக் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ்ல வந்து நாகார்ஜுனா சார் ரஜினி சார் தனுஷ் கூட உங்களை கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ஏன்னா நாகார்ஜுனா சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து அந்த ஒப்பிட்டு பேசும்போது உண்மையாலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இல்லை, அந்த ஃபார்முலா நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஃபார்முலானா என்ன சார்? அதாவது அது ஃபார்முலா நான் சொன்னாரு அந்த டைம் வந்த அவர் வந்த பிறகு ஒரு சினிமாவே கொஞ்சம் மாறிச்சு, அந்த ஒன்று மாத்தினாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஜென்ரேஷன்ல இப்போ உங்களை நான் அப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி நான் நினைக்கிறேன், அவர் நினைக்கிறாரு, அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் சார். தேங்க்யூ சார். சார் இப்போ பாகுபலி வந்து ரொம்ப நாளா அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கலெக்ஷன் ஆச்சு தமிழ்நாட்டில், நம்ம தமிழ் படத்தெல்லாம் விட. அண்ட் பாகுபலி 2, அதுக்கப்புறம் புஷ்பா, இது எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்வீட் ஹார்ட்ஸ்னு ஒரு லிட்டில் ஹார்ட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, நான் போய் தேட்டரில் பார்த்தேன் இங்கே சென்னையில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஒரு சின்ன டீமு, சின்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அங்கே ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேட்டர். ஸோ நம்மளும் இப்போ கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் அப்படியே அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதான் சார், இப்போ லிட்டில் ஆர்ட்ஸ் வந்து ஒரு சின்ன படம் தான். அது இங்கே தேட்டரில் தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளும் கன்சியூம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஹலோ மமிதா, ஷாலினி ஹியர். ஹாய், வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா அகெயின். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். ஸோ பிஹைண்ட் த ஒரு பப்ளிக் கேர்ளுக்கு பிஹைண்டில் வந்து ஒரு பெரிய எமோஷன் இருக்க மாதிரி இருக்குது சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ட்ரைலர்ஸில். ஸோ உங்கள் கேரக்டர்? டூடில் என்னோட கேரக்டர் நேம் வந்துட்டு குரல். ஸோ லைக் ஹர் நேம், லைக் ஷீ இஸ் வெரி vocal about her emotions. She is true to her emotions அப்படின்னு சொல்லலாம். And she is someone who genuinely cares about others. So எனக்கு வந்து குரல் is one of my favorite characters and I hope you'll all like her. ஓகே, இது வந்து உங்களுடைய 2வது தமிழ் படம். பட் இது ரிலீஸ்க்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய ரெட் கார்பெட் வந்து தமிழ் மக்கள் கிட்ட உங்களுக்கு கிடைச்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்து மமிதாவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நான் நடித்தது வந்துட்டு ஒரு மலையாளம் படம். அண்ட் அது வந்துட்டு எல்லாருமே இங்கே தமிழ்நாட்டிலையும் இன் தெலுங்கு லாங்குவேஜ் ஆல்சோ காட் அ பிக் எப்படி சொல்கிறது ரிசெப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் டு பி வெரி ஆனஸ்ட். அப்போது மீ அது எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய விசிபிலிட்டி கிடைச்சிச்சு. சாரி இஃப் மை தமிழ் இஸ் வெரி ராங். பட் அதான் அப்போது அந்த பிரேமலுக்காக எனக்கு இங்கே வந்துட்டு ஐ எம் கெட்டிங் அவார்ட்ஸ் ஃபார் இட். ஸோ அந்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது. பிரதீப் சார்,
நீங்கள் முதல்ல நடிக்க வரும்போது நீங்கள் எப்படி நடிப்பீங்க, திறமைன்னு நிறைய தெரியாது. இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்லேயே இந்த பாடி ஷேமிங் கேள்வி பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2 படம் பெரிய ஹிட் கொடுத்தீங்க, 100 கோடி. இப்போ கூட ஒரு சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த உடல் ரீதியாக வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கேள்விகளை எப்படி எதிர்கொள்றீங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே இல்லை சார், எனக்கு பெருசா அஃபெக்ட் பண்றது இல்லை. எனக்கு முன்னாடி இவ்வளோ லவ் இருக்கும் போது நான் ஏன் சார் அதை பற்றிலாம் யோசிக்கணும்? எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் ஒன்று நடக்குதுன்னா அப்போ உட்காந்து யோசிக்கலாம். ஆனால் மக்கள் தான் இவ்வளோ வரவேற்பு தராங்க, அப்போ இது ஒரு பெரிய மேட்டர் இல்லை சார். சார் அப்புறம் ரஜினி சார் கமல் சாரும் இணைஞ்சி படம் பண்ணது முடிவாயிட்டு. ரஜினி சார் சொல்லுவாரு இன்னும் கதை முடிவாகலை, டைரக்டர் முடிவாகலங்காரு. சப்போஸ் உங்களுக்கு விட்டு கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட கதை இருக்கா, எந்த மாதிரி ஜானரில் அந்த 2 பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணுவீங்க? கதை இல்லைங்க சார் என்கிட்ட அந்த மாதிரி. ஆமாம், 2 பெரிய லெஜண்ட் சார், அவங்க 2 பேரும் சேர்த்து கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம். சும்மா ஜாலியா வீட்டுல இருக்கும் போதெல்லாம் யோசிப்போம், ரஜினி சார் இப்படி ஒரு கதை இல்லை அந்த மாதிரிலாம். இந்த ரஜினி சாரும் கமல் சாரையும் சேர்த்து வச்சு ஒரு கதையை நம்ம அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கதை பண்ணது இல்லை. அண்ட் இப்போதைக்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஆக்டிங் சார். ஒன் செகண்ட், டேரக்டர் சார் ஆக்சுவலி இந்த கொஸ்டினோட இன்னொரு வெர்ஷன் நம்மளோட மீட்ல நீங்க ஒன்று சொன்னீங்க, ஒருவேளை ரஜினி சார் எனக்கு ஒரு 30 இயர்ஸ்ல வந்து கால் ஷீட் கொடுத்துருந்தா எப்படி ஒரு கதை பண்ணிருப்பனோ அப்படிதான் இந்த கதையை நான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல திருத்தம், கால் ஷீட் கொடுத்திருந்தா இல்ல, கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் அவர் நினைச்சு எழுதினேன், அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு எனக்கு தெரியும் அது, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பார்த்தேன். நம்ம ஒரு துறைக்கு வரோம், இப்போ ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ், ஒரு மைக் டைசன், இந்த மாதிரி அதோட லெஜெண்டரிஸை நான் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தானே வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன், நான் அவரை நினைச்சு எழுதினேன், அவ்வளவுதான். சார் கேள்வி புரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு. அவர் அவர் வேணும், அவர் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அவர் இல்லை அப்படின்ட்டோடனே வேற யாரையாவது வச்சோம், ஏன்னா கதை பண்ணி ஆகணும், அந்த படம் எனக்கு ஸ்க்ரீன்ல வந்தாகணும், அப்படிதான் போனேன். பட் திரும்ப இவர் கூப்பிட்டு வந்தோடனே சூப்பர், நம்ம நினைச்ச மாதிரியே வரப்போகுதுன்ற சந்தோஷம் அதிகமா இருந்துச்சு. சார் இது வந்துட்டு ஜென்சி படமானா ஆமாம் தான், ஆனால் அது ஜென்சி படம் மட்டும் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும். அண்ட் இது வந்துட்டு யாரோ கேட்டிருந்தாங்க காதல் படமா லவ் ஃபிலிமா அப்படி இப்படின்ட்டு. இது லவ் ஃபிலிம் தான். இட் டாக்ஸ் அபவுட் ரைட் டு லவ். ஓகே, சாயபயங்கர் ஒரு கேள்வி. எந்த அளவுக்கு வந்து உங்களோட மியூசிக் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுதோ சேம் அதே டைம் வந்து நிறைய நெகட்டிவிட்டி அண்ட் ட்ரால்ஸும் உங்களை சுத்தி வந்து சரௌண்ட் ஆயிருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாலையும் பெருசா இல்லைன்னு. அது ஒன்று இருந்தாலே அது அந்த ஒரு ஹேபிட் இருந்தாலே போறேன்னு நினைக்கிறேன் இது 2த்துல இருந்தும் தப்பிக்கிறதுக்கு. ஸோ நான் மோஸ்ட்டாக ஸ்டூடியோவில் தான் இருப்பேன். ஐ டோன்ட் ஈவன் நார்மலி ஆல்சோ லைக் சும்மா கூட வெளில எப்பயுமே போக மாட்டேன், என் டைரக்டருக்கு தெரியும் என்னை பற்றி. ஸோ அதனால வந்து ஐ ஹேவ் ஃபன் மேக்கிங் மியூசிக் அண்ட் தட் கிவ்ஸ் மீ ஸோ மச் ஹை. ஸோ நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஜாலியாக பண்ணுறேன். நான் வந்து இன்னொருத்தருக்கு பிடிக்கணும் கண்டிப்பாக, அந்த ஆசை இருக்குது, ஆனால் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நான் பண்ணல. ஸோ அதனால் நான் ஜாலியாக எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன் அண்ட் மக்கள் அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி விஷஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? இல்லை நான் கூட யோசிச்சு பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு லான்ச் கிடைக்கும்னு. ஸோ அதனால எல்லாமே பை காட்ஸ் கிரேஸ் தான். ரஜி சார் இங்கே 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 சார் நீங்கள் தொடர்றதெல்லாம் வெற்றியாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எது தொட்டாலும் 100 கோடி கலெக்ஷன் வருது. அதனால் வந்து உங்களை வந்து சரியாக அப்ரோச் பண்ண முடியல, டேரக்டர் கேட்குறாங்க, அதிக சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுக்கு பதில்? இல்லை அப்ரோச் பண்ணுறது வந்து அப்ரோச் பண்ண முடியல, இல்லை அதிக சம்பளம் வாங்குறதுனால அப்ரோச் பண்ண முடியலையா? அதிக சம்பளம்னாலயா? டைரக்டர் அப்ரோச் பண்ண மாட்டாங்க சார் அதிக சம்பளம், அந்த மேட்டர் ஒன்று வராது. ப்ரொடியூசர்ஸ் அந்த ஏரியா தான். எனக்கு அந்த மாதிரி ஒன்று இதுவே இல்லை சார். நான் தொடர்ந்து ரொம்ப எனக்கு சம்பளம் கொடுக்குற இதெல்லாம் ரொம்ப கம்மி சார் இவங்களுக்குலாம். இவங்க ரொம்ப பெரிய ப்ரொடியூசர். ஸோ இவங்களோ இல்லை நான் பண்ண ஏஜிஎஸோ அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரும் இருக்காது சார். அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் வதந்தி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி.